ப்ளூமெண்டல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் விளக்கமறியலில் உள்ள தெமட்டகுட சமிந்த என்பவரே வழிநடத்தியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் வாகனத்தில் வந்த சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றனர். கொட்டாஞ்சேனை ப்ளூமெண்டல் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் 11 பேர் காயமடைந்தனர். சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர்கள் உட்பட 16 பேரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். இது 2 தரப்புகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலாகும். இந்த 2 தரப்பும் ஆரம்பத்தில் ஒன்றாக செயற்பட்டுள்ளனர். இதில் ஒரு தரப்பை தெமட்டகொட சமிந்த மற்றும் அவரது சகோதரரான தெமட்டகொட ருவன் ஆகியோர் செயற்படுத்துகின்றனர். தெமட்டகொட சமிந்த பாரத லட்சுமண் கொலை வழக்கின் சந்தேக நபர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தெமட்டகொட சமிந்த வழிநடத்தும் குழுவிற்கு எதிரான 2 சம்பவ தினம் அங்கிருந்துள்ளனர். ஆமி சம்பத் மற்றும் சங்கு என்று அழைக்கப்படுபவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தெமட்டகொட சமிந்தவே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை செயற்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தெமட்டகுட சமிந்தவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் இதன்போது ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி இது. T56 ரக துப்பாக்கி ரவைகள் மற்றும் துப்பாக்கி அத்துடன் 22 ரவைகளும் மீட்கப்பட்டது. மோட்டார் வாகனத்தில் 3 பேர் வந்துள்ளனர். அவர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள். இதில் ஒருவர்தான் வீரக்கொடி ராலலாகே ஜூட் பிரியந்த பிரான்சிஸ் எனப்படும் ஜூடா. 2வது சந்தேக நபர் களுத்துறை பிதனலாகே ஸ்ரீவர்தன எனப்படும் ஆப்தீன் ஜகத். 3வது நபர்தான் ஹேராத் முதியசன்லாகே நுவன் மிகிரக பண்டார குலரத்ன என்பவர். நேவி நுவன் என்றும் அழைக்கப்படுவார்கள். இல்லை, அரசியல் தொடர்பு இல்லை. அங்கிருந்தவர்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். அதில் ஆமி சம்பத் மற்றும் சங்க என்பவர் அங்கிருந்ததாக கூறப்பட்டுள்ளது.